எடை குறைப்பு சிகிச்சையின் போது புதுச்சேரி இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவமனையை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எடை குறைப்பு சிகிச்சையின் போது இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சூழலில் தற்பொழுது அந்த மருத்துவமனையை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லை என்று உறுதியானதை அடுத்து இந்த நடவடிக்கை பாய்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கிறார். குமரேசன், முழு விவரங்கள். புதுவை இளைஞருக்கு கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சையினை கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக தாம்பரத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையான டிபி ஜெயின் மருத்துவமனை மேற்கொண்டிருந்தது. அந்த நிலையில் அறுவை சிகிச்சை தொடங்கிய ஒரு 15 நிமிடங்களிலேயே இளைஞர் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருந்தார். இதனையடுத்து மருத்துவத்துறை அமைச்சர் உரிய விசாரணை குழுவினை அமைத்திருந்த நிலையில் விசாரணை குழு அந்த விசாரணை அறிக்கையினை கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னதாக அறிக்கையினை மருத்துவத்துறை அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் தற்பொழுது அந்த டிபி ஜெயின் மருத்துவமனை மீது மருத்துவத்துறை நடவடிக்கையினை தற்பொழுது எடுத்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக மருத்துவ அதிகாரிகள் டிஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவ இணை இயக்குநர்கள் நேரடியாக ஆய்வு செய்த போது மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதனால் தற்காலிகமாக மூட உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே போல டிபி ஜெயின் மருத்துவமனையில் உயிர்காக்கும் சிகிச்சைக்கான கருவிகள் போதுமான அளவு இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல டெக்னீஷியன்கள் போதுமான அளவு இல்லை என்பதாகவும், அதே போன்று அறுவை சிகிச்சைக்குரிய அந்த ப்ரொசீஜர் என்று சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதல்களை மருத்துவர்கள் சரிவர பின்பற்றவில்லை. அறுவை சிகிச்சைக்கான அந்த காரணம் மற்றும் உரிய தகவலை இளைஞரினுடைய பெற்றோரிடம் தெரிவிக்காமல், கையெழுத்து பெறாமல் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டதாகவும் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று அறுவை சிகிச்சைக்கான அந்த போதிய பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் அந்த மருத்துவமனையில் இல்லை என்பதும், அதே போல அவசரகால மருத்துவர்கள், அதே போன்று அவசர காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவிகள் அந்த மருத்துவமனையில் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதன் விசாரணை அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த மருத்துவமனை தற்காலிகமாக மூட சுகாதாரத்துறை அமைச்சர் உத்தரவிட்டதோடு அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மீண்டும் அந்த அறிக்கையினை டிஎம்எஸ்ற்கு வழங்கினால் மீண்டும் இணை இயக்குநர்கள் கொண்ட குழு அந்த மருத்துவமனை மீது உரிய விசாரணை மற்றும் ஆய்வுகள் மேற்கொண்ட பிறகு மீண்டும் மருத்துவமனை திறக்கலாமா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.